ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2024. இந்த ஆண்டு துவக்கத்தில் விருச்சிக லக்னம் என்பதால் கடல் சார்ந்த பகுதிகளில் நல்ல மழை பொழியும். 6ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்று குருவுடன் இணைவது சகோதரர்களின் உடல்நலனில் பாதிப்பை தரும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனுடன் சுக்கிரன் இணைவது உயர்கல்வியில் சில மாற்றங்கள் உண்டாகும். சனியுடன் செவ்வாய் இணைவு பெறுவது இனம் தெரியாத புதிய நோய்கள் உண்டாகும். மருத்துவத்துறையில் சில சவால்களை சந்திக்க வேண்டி வரும். 8ஆம் இடத்தில் சந்திரன் அமர்வது பணப்புழக்கம் குறையும். தொழிலில் சில கூட்டு தொழில் மந்தநிலை நீடிக்கும். லாபஸ்தானத்தில் கேது அமர்வது வெளிநாட்டு இறக்குமதியும் ஏற்றுமதியும் அதிகரிக்கும். அந்நிய செலவணிகள் அதிகரிக்க திட்டம் வகுக்கப்படும். மழை இந்த ஆண்டு தமிழகத்தை காட்டிலும் வெளி மாநிலங்களில் வெள்ளம் பெருகும். நீர்நிலங்களில் வீடு கட்டி இருப்பவர்களுக்கு சரியான பாதிப்பை தரும். மீன்வளம் நன்கு இருக்கும். விவசாயம் மழை பொய்த்தும் கெடும். அதிக மழை பொய்த்தும் கெடும். இந்த ஆண்டு அதிக உஷ்ணமும் கடும் குளிரும் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் மந்தமான சூழ்நிலை உண்டாகும். உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் திடீர் கட்டுப்பாடுகளால் தன் பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் போகும். தொழில் ஸ்தானங்களில் ஆண் பெண் இருபாலருக்கும் வேலைவாய்ப்பு அமையும். காதல் திருமணம் அதிகரிக்கும். தமிழ் புத்தாண்டுகளில் 38வது வரக்கூடிய குரோதி தமிழ் வருடம் சற்று கலக்கத்தை தரக்கூடியதாக அமைகிறது. இந்த வருடத்தில் நடக்கும் கிரக பயிற்சிகள் கிரக செயற்கைகள் சில ராசிகளுக்கு வேலை தொழில் முன்னேற்றமும் பணவரவும் கிடைக்கும். குரோதி தமிழ் வருடத்தில் குரோதி என்றால் பகை கெடு என்று பொருள். ஏப்ரல் 14ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த குரோதி ஆண்டில் மழை சொற்பமாக அதாவது குறைவாக பொய்யும் என்பதால் விளைச்சல் மிகவும் குறைவாக இருக்கும் என்பதால் மக்கள் கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைய அதிக வாய்ப்பு உள்ளது. குரோதி ஆண்டு கிரக நிலை: மேச ராசியில் சூரியன் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன் என நவகிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர். இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிதுன ராசியில் பிறக்கிறது. 12 ராசிகளுக்கான பலன்களை இங்கு பார்ப்போம். தனுசு ராசி. மற்ற ராசிகளுக்கு உதவும் எண்ணம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த வருடம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தில் சாதகமான பலன் கிடைக்கும். மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள். முன்கோபம் குறையும். பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவார்கள். பணவரத்து அதிகரிக்கும். மனதில் புது தெம்பும் உற்சாகமும் தோன்றும். எதிர்பாராத உதவியால் நன்மைகள் ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுபறியாக இருந்த சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக செய்து பாதியில் நின்ற பணிகள் மீண்டும் தொடரும். மீண்டும் செய்து முடிப்பீர்கள். தொழில் சம்பந்தமான எந்த விஷயத்திலும் மிக கவனமாக இருப்பது அவசியம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். பணவரத்து திருப்தியாக இருக்கும். புதிய பொறுப்புகள் ஏற்படலாம். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். மிக கடுமையான பொறுப்புகள் ஏற்படலாம். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். மற்றவர்களுடைய வேலைகளையும் நீங்கள் செய்ய வேண்டிய நிலை வரலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீர்கள். பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும். அவர்களது நலனில் அக்கறை காட்டுவீர்கள். குடும்ப சம்பந்தமான விஷயத்தில் 3ஆம் மனிதர் தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்வது அவசியம். பெண்களுக்கு கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்றவர்கள் கருத்து வேற்றுமை நீங்கி மீண்டும் நட்பு பாராட்டுவார்கள். மனதில் புது தெம்பும் உற்சாகமும் அதிகரிக்கும். மிகவும் அருமையான வருடம். எந்த சூழலிலும் உங்களுக்கு நன்மை நடக்கும். கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். காரிய தாமதம் ஏற்படும். வீண் கவலை இருக்கும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் நன்றாக ஆலோசனை நடத்தவும். அரசியல் உள்ளவர்களுக்கு மற்றவர்களால் மனக்கஷ்டம் ஏற்படும். அடுத்தவர்கள் கடமைக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது. எந்த ஒரு காரியமும் மந்தமாக நடக்கும். எதிர்பார்க்கும் பதவி வரக்கூடிய
ஆவணி மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு பாதியில் நிறுத்திய கல்வி தொடர்பான விஷயங்களை மீண்டும் தொடர்வீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கல்வியில் மிகப்பெரிய சாதனைகளை செய்து எல்லா விதமான பாக்கியங்களும் வந்து சேரும். நட்சத்திர பலன். மூலம் நட்சத்திரம். இந்த வருடம் பணவரத்து கூடும். ஏற்கனவே செய்த ஒரு காரியத்தின் பலன் இப்போது கிடைக்கும். திடீர் மனவருத்தம் ஏற்படலாம். மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். கவனம் தேவை. வாகனங்கள் செல்லும் போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது. எல்லா நன்மைகளும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரம். இந்த வருடம் தொழில் வியாபாரத்தில் லாபம் குறையும். பணவரத்து சீராக இருக்கும். ஆர்டர்கள் வருவது தாமதப்படும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. போட்டிகள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும். சக ஊழியர்களிடம் இருந்து மன வருத்தங்கள் நீங்கும். உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த வருடம் கூடுதலாக செய்யும் முயற்சிகள் மூலம் விரும்பியபடி காரியத்தை செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாம். தொழிலில் திடீர் போட்டி இருக்கும். வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மன நிறைவடைவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பரிகாரம். சிவனை வில்வ இலையால் அர்ச்சனை செய்து வணங்க காரிய தடைகள் நீங்கும். நிலுவையில் உள்ள பணம் கைக்கு கிடைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.